ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இந்த அட்டாச் பண்ணிக்கிற ஃபோட்டோ பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறத மத புத்தகங்கள்னு சொல்லப்படுறது 100% மத புத்தகம் சொல்லையில் தான் 500 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு மத வெறியினால் எழுதப்பட்ட ஒரு நூல் 500 வருஷத்துக்கு பிறகு வேத நூல்னு சொல்லுவாங்களாம் சொல்லுகிறாரு. நோம்பு காலம் திண்டு பேசுகிறேன்னு சொல்லவானா. இப்போ டைம் 11:15 நைட். இங்கே இந்த டைமில் நோம்பு இல்லையே. அப்போ நான் அதை பற்றி கட்டாயம் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். காரணம் என்னென்னா, அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு மதவெறியினால் எழுதப்பட்ட நூல், அதை மத புத்தகம் சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த கமெண்ட்ரிக்கு நான் அவங்களோட ப்ரொஃபைலில் போய்த்து பார்த்தேன். அவங்க தமிழ் சிந்துன்னு வச்சுக்கிறாங்க. தமிழ் பாடல்களை சிங்கள இதில் போடுறது நீங்கள் எதையும் செஞ்சுட்டு போங்க. ஒரு விஷயத்தை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் நாங்கள் கதைக்கப்படாது. நாங்கள் இதை பற்றி சரி கதைக்கிறேன்னு சொன்னால், அது முக்கியமாக ரிலீஜியஸ் சம்மந்தமாக இன்னொரு மதத்தை நாங்கள் விமர்சித்து கதைக்கிறதா இருந்தால் அதை பற்றின பேசிக் நாலேஜாவது எங்கள்கிட்ட இருக்கணும். இல்லாமல் நாங்கள் இதையும் விமர்சிக்க போகக்கூடாது. இப்போ நான் இந்த மாதம், புனித மாதம் ரமலான் மாதம் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம். நாங்கள் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுகிற மாதம். முஸ்லீம் மக்கள் நோன்பு பிடிக்கிறது, குர்ஆனுக்கு கண்ணியம் கூடுதலாக கொடுக்கப்படுற மாதம் இந்த ரமலான் மாதம். அதில் இப்படி ஒரு கமெண்ட்டை கண்டோன்னே என்னோட வாய் சும்மா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் சொல்லாமல் ஒதுங்கி இருக்கிறது நீங்கள் சொன்ன கருத்தை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணுற மாதிரி. அதோடு இதை பற்றி தெரியாமிக்கிற நிறைய பேர் அந்த தோட்டில் தான் இருப்பாங்க, அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதனால் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த வீடியோவில். முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு இப்படித்தானே ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒரு சொல்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துதல் எங்களுக்கு செய்யலும். ஒரு மனுஷன் சில விஷயங்களை தானாக தான் உணர்ந்து கொள்ள வேணும். மதம் என்ற அடிப்படையில் நான் எல்லா மதத்தையும் மதிக்கிற ஒரு ஆள். நான் முஸ்லீம் இருந்தால் நான் எல்லா மதத்தையும் மதிக்கிற ஒரு ஆள். ஏன்னு சொன்னால் நான் நிறைய மனிதர்களை கண்டிக்கிறேன். சிலர் களிமா சொல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்க நிறைய வேற்று மதத்தவங்களில் நிறைய நற்குணங்கள் உள்ள மனிதர்கள் நான் கண்டிக்கிறேன். நிறைய பேர் என் வாழ்க்கையில் சந்திச்சிக்கிறேன். நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. சரியா? அதோட இஸ்லாம் பற்றி தெரியாத நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நான் கண்டிருக்கிறேன். அதனால் நான் எந்த மதத்தையும் எந்த மனிதனையும் கொச்சப்படுத்துகிற ஆள் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த தகுதியும் இல்லை. மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் சமன். சரி, நான் இப்போ வீடியோவுக்கு வரேன். இந்த வீடியோ குர்ஆன், இந்த குர்ஆன் நான் இப்போ காட்டின குர்ஆன் மனிதர்களோட வார்த்தைன்னு சொல்கிற சில பேருக்கு யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். இதில் நாங்கள் இது இறைவேதம்ன்றதுக்கு சில ஆதாரங்கள், நாங்கள் நம்புகிற ஆதாரங்கள் இருக்கு, அதை நான் முன்வைக்கிறேன். நீங்களும் யோசித்து பார்க்கலாம். ஒன்று பாதுகாப்புன்னு போக்கல 1400 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வருது. உலகத்தில் வேறொரு புத்தகமும் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வரல. திரிவு அடைஞ்சிருக்கி, பல வேதங்கள் இருக்கி, திரிபடைஞ்சிருக்கி, மக்களோட கருத்துக்கள் உட்புகுத்தப்பட்டிருக்கி. எந்த மனிதண்டையும் கருத்து உட்புகுத்தப்படாமல் அன்று இருந்த மாதிரி அதே மாதிரி இருக்கிற ஒரே வேதமாக நாங்கள் அந்த குர்ஆனை இந்த உலகத்தில் முன்வைக்கலாம். அதுக்கு ப்ரூஃப் இருக்கி. இங்கிலாண்டில் பிர்மிங்ஹாம் என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கி. அந்த யூனிவர்சிட்டியில் குர்ஆன் மேனுஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு 2015. அது அதோட கார்பன் டேட்டிங் 6ஆம் நூற்றாண்டு அல்லது 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு அண்மித்த காலம். அப்போ நபி அவங்க இறந்ததுக்கு பிறகு தான் குர்ஆன் நூலுருப்படுத்தப்பட்டுச்சு. அது நபி அவங்களோட காலத்தில் நூலுருப்படுத்தப்படலை. அவங்களுக்கு இறை தூது கிடைச்சதை அவங்க போதனை செஞ்சாங்க, அவங்க ஓதி காட்டினாங்க. அதை மக்கள் மனப்பாடம் பண்ணினாங்க. சஹாபாக்கள், நபித்தோழர்கள் மனனம் செஞ்சாங்க. நபி அவங்க இறந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்றவங்க கலீஃபாவாக வந்தாங்க. முதல் இஸ்லாமிய ஜனாதிபதி, முதல் கலீஃபா. அவங்களோட காலத்தில் மக்கள் ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இந்த குர்ஆனை நாங்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு புக்காக்குவோம்னு சொல்லி.
அப்போ அது ஆலோசனை சொன்னவர் வந்து உமர் அலி 2வது கலீஃபா. அவர் வந்து அந்த காலத்தில் இருந்தார். ஆனால் 1வது கலீஃபாட காலம் அவரோட ஆலோசனை, 2வது கலீஃபாட ஆலோசனை. அப்போ சொன்ன நேரம் அபூபக்கர் அலியல்லானவங்க ஃபஸ்ட்டாக சொன்னாங்க என்னது, எனக்கு நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், காரணம் வந்து நபி அவங்க செய்யாத ஒரு வேலையை எனக்கு செய்ய இயலான்னு சொல்லி. ஆனாலும் வந்து ஹாஃபில்கள் சில யுத்தங்களில் வந்து ஹாஃபில்கள் குர்ஆனை முழுசாக மனப்பாடம் பண்ணியிருந்த நிறைய பேர் வந்து மவுத்தா போனாங்க. அப்போ ஒரு அச்சம் வந்துச்சு, குர்ஆனை மனனம் செஞ்சிக்கிற எல்லாரும் வந்து மரணிச்சாங்கன்னு சொன்னால் இதை வந்து எந்த வழியில் நாங்கள் பாதுகாக்கிறன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக நூலுருப்படுத்த தொடங்கினாங்க. நூலுருப்படுத்தன்னு சொன்னால் குர்ஆன் எழுதி வச்சுருந்தாங்க. அதாவது நபி அவங்க சொன்ன நேரம் மனப்பாடமிட்ட சஹாபாக்கள் சில பதிவுகள் பதிஞ்சு வச்சுருந்ததெல்லாம் ஒன்று கூட்டி தான் ஒரு முஸப் ஒரு தொகுப்பு செய்யப்பட்டுச்சு. அதுதான் பிரதிகளாக்கப்பட்டு பல இடங்களுக்கு அந்த அது வேணுமென்றா சொல்லுங்க, நான் இன்னொன்று வீடியோவில் அதை தெளிவாக போடுறேன். அப்போ அது முதலாவது விஷயம், அந்த பிரதி அந்த முதல் பிரதி அந்த காலத்தில் இருந்த அந்த பிரதி வந்து இன்னும் இருக்குது. பிர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் இருக்குது. சரியா? அது டெஸ்டிங் அது செஞ்சதில் வந்து கார்பன் டேட்டிங் வந்து எப்படிதுன்னு சொன்னால் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுக்குரியது. அது ஒன்று. 2வது வந்து மொழி சவால். மொழி சவால் என்ற போக்குள்ள வந்து குர்ஆன்லேயே 17வது அத்தியாயம் 88வது வசனம், 11வது அத்தியாயம் 13வது வசனம், 10வது அத்தியாயம் 38வது வசனம், 2வது அத்தியாயம் 23வது வசனம், இதுகள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் சொல்கிறான், இது போல் ஒரு வசனத்தையாலும் கொண்டு வாங்க. குர்ஆன் வந்து இறக்கப்பட்டது வந்து மொழி தேர்ச்சி பெற்ற காலம், அரபு மொழி தேர்ச்சி பெற்ற காலத்தில். அந்த காலத்தில் இருந்த கவிஞர்களால் கூட அதுக்கு ஒத்தொரு வசனம் கொண்டு வர முடியாமல் போணுச்சு. இது வரைக்கும் 1400 வருடங்களை அதுக்கு ஒத்தொரு வசனத்தை யாருமே உருவாக்கல. அது குர்ஆன் ஒரு சேலஞ்ச். அது 4 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இல்லை. அப்போ இது வந்து சாதாரண மனிதனுடைய கருத்துக்கள் அல்ல. இது எல்லாத்தையும் விட மெயினான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்வி கற்காத ஒரு உம்மி நபி. அவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியா, அவங்க படிச்சில்லை. அவங்களோட காலத்தில் எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியா. அப்போ எழுத வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபி சில டீப்பான விஷயங்கள் சொல்லலாம். சயின்டிஃபிக்கினால நிறைய விஷயங்கள் குர்ஆனில் நான் சொல்கிறேன், அதுகளுக்கு உதாரணம். அப்போ அது 2வது விஷயம் மொழி சவால். 3வது விஷயம் ஃபிரௌன் தெரிஞ்சிக்கும் எல்லாத்துக்கும். ஃபிரௌனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஜிப்டில் வந்து ஈஜிப்ட் மியூசியம் ஆஃப் ஈஜிப்ட் சிவிலைசேஷனில் வந்து வைக்கப்பட்டிருக்க ஒரு மம்மி. அது வந்து ரமீசியஸ் II என்று சொல்லப்படுறது. அது யாருன்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம்கள் ஃபிரௌன் என்று சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசஸ் கிறிஸ்தவர்கள் நம்புகிற மோசஸ் இருக்கிறார் தானே, அவரோட காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடூரமான ஆட்சியாளண்ட உடல். அதை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. 10வது அத்தியாயம் 92வது வசனத்தில் உன் உடலை நாங்கள் இன்று பாதுகாப்போம், பின்வருவோருக்கு பாடமாக சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் நூற்றாண்டில். ஆனால் அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு வந்து அதுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு உடல். 7ஆம் நூற்றாண்டில் அப்போ எப்படி சொல்கிற, இப்படி பாதுகாப்போம் உடலைன்னு சொல்லி. அந்த உடல் வந்து உலகம் அழியும் வரையும் இறுதி வரையும் அந்த உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்று இருக்கிற விஷயம், குர்ஆனில் இருக்கிற விஷயம். அந்த உடல் ரீக்கி அந்த சொல்கிறாங்க. அந்த ஃபிரௌண்ட உடலை எடுத்து ஆய்வு செஞ்ச சயின்டிஸ்ட் வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டாருன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியா, நான் ஒரு இடத்துல படித்த விஷயம் அது. சரி, அது அடுத்தது வந்து இன்னொரு சயின்டிஃபிக்கல் ஒரு விஷயம் உண்டு. கடல்களுக்கு இடையில் திரை இருக்குன்னு சொல்லி குர்ஆனில் 27வது அத்தியாயம் 61வது வசனம், 25வது அத்தியாயம் 53வது வசனம், 55வது வசனம், 55வது அத்தியாயத்தில் 19, 20வது வசனம், இதில் எல்லாம் சொல்லப்படுது கடல்களுக்கு இடையில் திரை இருக்க ஒன்று கொண்டு கலக்காதுன்னு சொல்லி. அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2க்கும் வேறுபட்ட அடர்த்தி, 2க்கும் வேறுபட்ட உப்புத்தன்மை, 2க்கும் வேறுபட்ட அடர்த்தி, 2க்கும் வேறுபட்ட நீர்த்தன்மையால் அது வந்து கலக்காமல் இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் இப்போ ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் படிக்காத ஒரு உம்மி நம்பி எப்படி எழுதுகிற, யோசிச்செல்லாம் பேசணும். நாங்கள் பேசுகிறத வந்து கொஞ்சம் யோசித்து பேசணும். பேசிக்காக தெரியாத விஷயங்களை பற்றி நாங்கள் பேசப்படாது. அப்போ நாங்கள் வந்து எந்த மத புத்தகமாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் மதிக்கணுமே ஒழிய ஒரு மதவெறியரால் எழுதப்பட்டுச்சுன்னெலாம் பேசப்படாது. அதனால் நாங்கள் குர்ஆனோ பகவத்கீதையோ பைபிளோ திரிபீடகமோ எதுவோ ஒரு மத புத்தகமாக நாங்கள் மதிக்க கற்றுக்கொள்வோம்.